மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை சென்னை பனையூரில் வரும் 22ஆம் தேதி நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். காலம் சென்ற எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆகியோரின் வழியில் அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அண்மையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற புதிய அரசியல் கட்சிக்கு அடித்தளமிட்டார். கட்சி தொடங்கிய பிறகு மத்திய அரசை விமர்சிக்கவும் அவர் தயங்கவில்லை. நீட் தேர்வால் ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு சிதைவதாக கூறிய நடிகர் விஜய் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இவ்வாறு தமிழக அரசியல் களத்தில் கவனமாக அடியெடுத்து வரும் நடிகர் விஜய் அடுத்த கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை வரும் 22ஆம் தேதி சென்னை பனையூரில் அறிமுகம் செய்ய உள்ளார். அதற்கு முன்னோட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பறக்க விடப்பட்டது. கட்சி அலுவலகத்தில் உள்ள கம்பத்தில் விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைத்து ஒத்திகை பார்த்தார். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் கட்சித் தலைவர் நடிகர் விஜயின் படமும் இடம்பெற்றுள்ளது. கொடி அறிமுகத்தை தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றும் நிகழ்ச்சிகளை நடத்திடவும் 10 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தவும் நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அடுத்த மாதம் 29ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் இதில் கட்சியின் தலைவர் விஜய் கொள்கைகளை வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கின்றது.